வணக்கம். சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு வந்து இந்த பீகார்ல 65 லட்சம் பேரை வந்து எலக்டரல் ரோல்ல இருந்து இடைநீக்கம் பண்ணிருந்தாங்க பாருங்க. அது சம்பந்தமான ஒரு வழக்கு நடந்தது இன்னைக்கு. அதுல வந்து தேர்தல் ஆணையம் செமத்தியா வாங்கி கட்டிச்சுங்கிறது தான் நம்ம இந்த நேரத்துல பதிவு பண்ண விரும்புறோம். அதாவது இந்த வழக்கு வந்து கொஞ்ச நாளாக நடந்துகிட்டு வருது. பல கட்சிகள், பல பொது அமைப்புகள் எல்லாமே சேர்ந்துதான் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க பாக்குறோம். அதனுடைய இந்த விசாரணை இன்னைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் வந்து மிக தெளிவா அந்த நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்டாங்க. ஆனா தொடக்கத்துல இருந்து விசாரணையினுடைய தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வக்கீல் வந்து தொடர்ந்து ஒரு மழுப்பலான பதிலே சொன்னாரு. அந்த 65 லட்சம் பேர் வந்து ஏன் நீக்கினீங்க? யாரார நீக்கினீங்க? என்னென்ன காரணத்துக்காக நீக்கினீங்கிறத தேர்தல் ஆணையம் தான் வந்து சொல்லணும். பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு தானே ஒழிய, மக்களே அதாவது பாதிக்கப்பட்டவங்களே யார் யார் பேரு நீக்கப்பட்டிருக்கிறோ அவங்க தான் வந்து இதை நிரூபிக்கணும். அவங்க தான் வந்து தாங்கள் வந்து இந்த சிட்டிசன்ங்கிறத வந்து நிரூபிக்கணும். அதே சமயம் நாங்க வந்து இந்த ஆதார் கார்டெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். நாங்க சொல்ற அந்த எவிடன்ஸ் மூலமா வந்து நிரூபிக்க வேண்டிய கடமை அதுதான் அவங்க பேர்ல தான் இருக்கு. அவங்க பேர்ல அப்படி இல்லைன்னா அரசியல் கட்சிகள்கிட்ட நாங்க அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். அவங்க போய் அந்த 65 லட்சம் பேர்லயும் அவங்க கண்டுபிடிச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி மழுப்பலான பதில். அதாவது அந்த 65 லட்சம் பேருடைய டீட்டெயிலு நாங்க தரமாட்டோம். அதுவும் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல தரமாட்டோம். ஒன்லி ஸ்கேன்டு டாக்குமெண்ட்டை மட்டும் தரோம்னா அதை வச்சுட்டு என்ன பண்றதுன்ட்டு எதிர்கட்சி வக்கீல் வந்து கேட்டதால சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இதனுடைய இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டர்ல அந்த 65 லட்சம் பேருடைய அந்த விவரம் என்பது டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து கொடுக்கப்பட வேண்டும் முக்கியமா. ஸோ தட் அதுல வந்து காரணமும் கொடுக்கணும், எதனால நீக்கப்பட்டிருக்காங்க, அதாவது அந்த ரிஜெக்ஷனுக்கான ரீசனும் அதுல சொல்லணும். யார் யாரு பேரு எந்தெந்த அட்ரஸ்ல உள்ளவங்க, அவங்க என்ன காரணத்துக்காக அவங்களுடைய பேர் இடம்பெறல, அதுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்காங்கிற விவரங்கள் எல்லாம் வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே கிடைக்கிற மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை தான் வெளியிடணும். வெறுமனே ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எத்தனை ஸ்கேன்டு டாக்குமெண்ட்டை பார்த்து எப்படி வந்து எதிர்கட்சிகளும் பாதிக்கப்பட்ட மக்களும் வந்து தங்களுடைய பேரை சேர்க்கறதுக்கு வேற என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும்? இதெல்லாம் மிக பிரச்சனை வருங்கிறதால டிஜிட்டல் வெர்ஷன் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவா சொல்லிட்டாங்கிறது பாக்குறோம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்ப இந்த நீக்கப்பட்டவங்களுடைய அந்த மனுவை, அதாவது ஏன் நீக்கப்பட்டாங்க, அதுக்கு இப்ப என்ன காரணம் இவங்க கொடுக்க போறாங்களோ அதை ஏத்துக்கிறதுக்கும் டைம் கொடுக்கணும். ஏன்னா இப்ப பீகார்ல வந்து இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வருது. அதை நீங்க வந்து அந்த தேர்தலுக்கு இன்னும் கம்மியான நேரம் தான் இருக்கு, அதனால எங்களுக்கு வேலை செய்ய முடியாது, அதனால நாங்க நேரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க தட்டி கழிக்க முடியாது. ஒரு பக்கம் தேர்தல் ப்ராசஸ் போயிட்டே இருக்கட்டும், மறுபக்கம் இந்த 65 லட்சம் பேர் வந்து அவங்க சேர்க்கறதுக்கும் இல்ல அவங்கள வந்து உண்மையான காரணம் இருந்தா நீக்கிறதுக்குமான அந்த ப்ராசஸும் தொடரணும். அதுல வந்து எந்த சுணக்கமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து மிக தெளிவா சொல்லிடுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி 3வது சுப்ரீம் கோர்ட் சொன்னது வந்து இந்த ஆதாரங்கள் ஒரு 11 டாக்குமெண்ட்டை வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஆதார் கார்டும் கிடையாது, ரேஷன் கார்டும் கிடையாதுங்கும் போது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆதார் கார்டை நீங்க ஏத்துதான் ஆகணும். ஏன்னா வந்து மற்ற எல்லா காரியத்துக்கும் அந்த கார்டை வந்து நம்ம ஏத்துக்கிறதால அது கண்டிப்பா வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான். அது வந்து ஏன்னா அவ்வளவு பொருட்செலவுல இந்திய அரசாங்கம் தானே அந்த கார்டை வந்து தயாரிச்சிருக்கு. அப்ப மற்ற எல்லா பர்பஸுக்கும் ஒத்துக்கும் போது இதுக்கு நீங்க ஏன் ஒத்துக்க கூடாது? அவங்க சிட்டிசனுங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் தானேன்னு சொல்லி ஆதார் கார்டையும் வந்து ஏத்துக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சொன்னதுதான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய இடியாக இறங்கியிருக்கு. ஏன்னா இந்த ஆர்குமெண்ட் தொடங்கின காலத்துல இருந்தே பாக்குறோம், நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய வக்கீல்கள் வந்து ஒரே தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் தர முடியாது, கேட்கிற லிஸ்ட் எல்லாம் கொடுக்கணுங்கிற எங்களுக்கு அது அவசியம் கிடையாது, அது எங்க வேலையும் கிடையாது, அது அந்தந்த கட்சியும் அவங்கவுங்க பாத்துக்கணும், ஸ்டேட் எலக்டரல் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிக்கிற மாதிரியான காரணங்களே தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து முதல்ல இருந்தே சொல்லிட்டே இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு வந்து இந்த ஆர்குமெண்ட்ல ஒரு கூத்து என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவங்க இந்த 65 லட்சம் பேருடைய லிஸ்ட் வந்து நாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸா கொடுக்குறோம், நீங்க அங்க போய் அங்க நீங்க வாங்கிக்கலாம் யார் யாரும் இல்லை அப்படிங்கிறத கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பீல் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்க இருந்து எதிர்கட்சி வக்கீல் சார்பா இருந்த சில வக்கீல்கள்லாம் வந்து உடனே வெப்சைட்டை போட்டு இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டேட்டா எல்லாம் அங்க இல்ல, எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்றதுல நம்ப முடியாது, ஏன்னா பாருங்க அதை இப்ப நாங்க போட்டு காமிக்கிறோம், அது மாதிரிலாம் இல்ல, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ்னா நீங்க வந்து நாங்க ஒரு ஸ்டேட்டோட எலக்டரல் ஆஃபீஸருக்கு நாங்க அனுப்புறோம், அங்கிருந்து நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு உடனே அவங்க கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வக்கீல்கள். ஆனா அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கல. நீதிபதிகள் சொன்னாங்கல்ல, இல்ல நீங்க இப்படிலாம் வந்து தட்டி கழிக்க முடியாது, அது தவறு. ஆக நீங்க வந்து இப்ப ஸ்டேட் எலக்டரல் ஆஃபீஸருக்கு நீங்க கொடுங்க, அது நீங்க கொடுக்காதீங்க, அது அடுத்த விஷயம். ஆனா இந்த 65 லட்சம் பேருடைய பக்கா டேட்டா எலக்ட்ரானிக் ஃபார்ம்லயே கொடுக்கணும், டிஜிட்டல் ஃபார்ம்லயே கொடுக்கணும். அதை வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க நெட்டுக்குள்ளார போய் அவங்க வந்து எந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டாங்கிறத காரணத்தை கண்டறிஞ்சு அதை நிவர்த்தி பண்ற அளவுல அவங்க மறுபடியும் ஒரு மனு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக
அந்த டேட்டா யார் வேணா அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கணும். வெறும் ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட்டை போட்டீங்கன்னா அதால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஆகவே வந்து நீங்க கொடுக்கணும், இந்த நாங்க சொல்ற மாதிரி நீங்க கொடுக்கணுங்கிறத சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு மிக தெளிவா சொல்லிடுச்சு. ஆக இது வந்து ராகுல் காந்திக்கு கிடைத்த முதல் வெற்றியாக நம்ம இதை பார்க்கலாம். இப்ப அவர் ஏற்கனவே மகாதேவபுரா கான்ஸ்டிடுவன்சியை வந்து போட்டு அதில் எப்படி போகஸ் ஓட்டு 1,20,200 ஓட்டு வந்து எப்படி இப்படி இருந்ததுங்கிறத வந்து அவர் வந்து ஏற்கனவே விளக்கியிருந்தார் இல்லையா. மேபி அந்த வீடியோவை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் பார்த்துருக்கலாம். பார்த்து ஓரளவு ஓகே, இப்ப இவங்க எதிர்கட்சிகள் ஆர்கியூ பண்றதுல இந்த 65 லட்சம் பேர் சமாச்சாரத்துல உண்மை இருக்கக்கூடும், நம்ம வந்து இதை அப்படியே தள்ளுபடி பண்ணிடக்கூடாது, இதை அவங்க எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய போக்கில் விட்டோம்னா அது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்சர்வீஸ் பண்ண மாதிரி ஆயிடும் நேஷனுக்கு. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அநீதி அளிச்ச மாதிரி ஆயிடும். அதனால நம்ம அந்த லைன் எடுக்க வேண்டாம், அந்த நம்ம பின்பற்ற வேண்டாம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் நினைச்சதால் தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதாவது டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொடுக்கணும், ஆதாரம் ஏத்துக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த தீர்ப்புல வந்து அவங்க அப்சர்வேஷன்லயும் சொல்லியிருக்காங்க, தீர்ப்புலயும் அவங்க தீர்ப்பாகவும் கொடுத்துருக்காங்கிறத பாக்குறோம். இப்ப வந்து எதிர்கட்சிகள் இதுல என்ன பண்ணணும்னா, இனிமே இந்தியா கூட்டணியும் இல்ல மற்ற எதிர்கட்சிகளும் இல்ல பொதுமக்களும் இல்ல பொதுமக்கள் சார்ந்த அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா, நேர்மையான தேர்தலில் நம்பிக்கை உள்ள இவங்க எல்லாமே சேர்ந்து செய்ய வேண்டியது என்னன்னா, அடுத்தடுத்து வர மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நடக்குதுன்னு வைங்க. சோ இப்ப அடுத்தடுத்து நடக்க போற மாநிலங்கள்ல உள்ள இந்தியா கூட்டணி தலைவர்களும் இந்தியா கூட்டணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அங்க உள்ள என்ஜிஓக்களும் சேர்ந்து அவங்கவுங்க ஏரியாவில் இப்ப வந்து இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றாங்க இல்லைங்களா, அந்த இதுக்கு வந்து இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அது பண்றாங்களாங்கிறத ஒரு செக் பண்ணணும். அதாவது ஒரு சூப்பர்வைஸ் பண்ணணும் இவங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படியே செஞ்சா போகுதுன்னு விட்டுட்டா நாளைக்கு இவங்களுக்கே பாதிப்பா வருங்கிறதுக்கு இப்ப இந்த பீகார் தான் உதாரணமா இருக்கிறதுனால அடுத்தடுத்து வர போல மாநிலங்கள்ல வந்து இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் பண்ணும்போது ஆதார் கார்டை அக்செப்ட் பண்றாங்களான்னு பார்க்கணும். நிறைய ரிஜெக்ஷன் இருந்தா அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். அந்த ரிஜெக்ஷனை நிவர்த்தி பண்றதுக்கு வேற என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்து நிவர்த்தி பண்ண முடியுங்கிறதையும் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அவங்க நடந்துக்கிறாங்களா, தேர்தல் கமிஷன் அந்த ஆபீசர்ஸ்லாம் அந்த மாதிரி அந்த எனுமரேஷன் பண்றாங்களாங்கிறத க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அங்கங்க பிரச்சனை வரும்போது அதை ரைஸ் பண்ணணும். அங்க உள்ள லோக்கல் கோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்ல கூட இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணி அதை அப்ப சார்ட் அவுட் பண்ணாதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பயம் வரும் அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து. நீங்க இதை வந்து அன்செக்டா விட்டீங்கன்னு வைங்க, அவங்களை கண்டுக்காம விட்டீங்கன்னா அவங்க இப்ப பீகார்ல பண்ண மாதிரியே பீகார்ல பண்ண அப்படி என்னன்னா நிறைய பாஜகவுக்கு எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய அந்த 65 லட்சம் பேர்ல பெரும்பான்மையானவர் முஸ்லீம்ங்கிறத பாக்குறோம், தலித்துங்கிறத பாக்குறோம். அப்புறம் ஏழை எளிய படிக்காத மக்கள், விவரம் இல்லாத மக்கள், அவங்க வந்து பிஜேபிக்கு போட்டு போடாத மக்களா பார்த்து தான் வந்து அந்த 65 லட்சம் பேரை நீக்கிறீங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. நான் அதே டாக்டிக்கை வந்து தமிழ்நாட்டுக்கும் ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக இங்க உள்ள கட்சிகள் வந்து இன்றைய சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த வெற்றியை, அந்த ராகுலுடைய வெற்றியை, எதிர்கட்சிகளுடைய இந்த வெற்றியை வந்து எல்லாருக்கும் கொண்டு போற மாதிரி பண்ணி இங்க நடக்க போற இந்த ரெமுனரேஷன் இந்த இது இருக்கு பாருங்க, எஸ்ஐஆர் எனுமரேஷன், அதை வந்து ஒழுங்கா இவங்க பண்றாங்களா அப்படிங்கிறத வந்து கண்காணிக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய பொறுப்பு. குறிப்பா வந்து திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால மற்ற கட்சிகள் வந்து அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து இந்த ஒழுங்கான இந்த எனுமரேஷன் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கடமை இவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தடுத்த அமர்வுல இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகளை நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம். சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த அப்டேட்ஸையும் வந்து நம்ம இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டுட்டே இருப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்த அமர்வுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.